எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டுங்க, பாருங்க வரமிளகா போட்டுங்க, நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம எந்த வித மசாலா இல்லாமல் நம்ம வீட்லேயே அரைச்சி செய்கிறதுங்க இந்த சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவியும். 2-3 நாளும் உடம்பு சரியில்லாதனால வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் பாருங்க நான் இவ்வளோ எடுத்துருக்குறேன். நல்லா வணங்கிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி வணங்கிடுச்சு. நம்ம இப்போ சீரகம் தலை போட்டாச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்குங்க. நம்ம கையில் நிதானத்தோடு எடுக்குதுங்க. மிளகு வரைக்கும் இந்தளவுக்கு மிளகு போட்டுக்குங்க. அப்புறமே பூண்டுங்க. பூண்டு முதல்ல நீங்கள் வெங்காயம் சேர்த்திங்க, நான் மறந்துட்டேங்க, இப்போ சேர்த்துருங்க. பூண்டுங்க, ஒரே ஒரு இஞ்சி துண்டுங்க, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் வணங்கிட்டுங்க. ஒன்று கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் நான் இந்தளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திட்டேன். நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் பாருங்கள். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சுங்க. கொஞ்சம் ஆறிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு பார்க்கலாங்க. பாருங்கள் நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோங்க. பாருங்கள் நம்ம பேஸ்ட்டு மாதிரி வறுத்து அரைச்சாச்சுங்க. இது எடுத்து இதுக்குள்ள நம்ம கொட்டிக்கலாங்க. நம்ம கலக்கி தண்ணி எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சாச்சுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்திக்கங்க, அதுதாங்க டேஸ்ட்டு. நான் இந்தளவுக்கு போட்டுக்கிட்டோங்க. பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாங்க. நம்ம இன்னும் தண்ணி, எனக்கு குழம்பு இன்னும் தண்ணி தேவைப்படுங்க நிறையா, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இது நல்லா கொதிக்க வைக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சு இடத்துல நம்ம இதையே சிக்கன் வறுவலுக்கு எடுக்க போகிறோங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இப்போ சிக்கன் குழம்பு எவ்வளோ அழகாக கொதிச்சுட்ருக்குதுன்னு பாருங்கள். சிக்கன் 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. இந்த நம்ம இப்போ எடுத்து நம்ம கிரேவி பண்ணிடலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 2 போட்டுங்க. எல்லாமே கம்மியாக தான் போடணுங்க, நிறையாவே இது போடக்கூடாது. ஒரு 1/2 பெரிய வெங்காயங்க, ஒரு 1/2 தக்காளிங்க. கிரேவி நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம குழம்புல இருக்கிறதே எடுத்து நம்ம போட போகிறோங்க. தனியாக நம்ம கிரேவி பண்ணுறது இல்லைங்க. நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறவங்க இந்த குழம்புலையே நம்ம கிரேவி எடுத்து பண்ண போகிறோங்க. இது வித்தியாசமாக நல்லாயிருக்குங்க இந்த கிரேவி. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற சிக்கன் எடுத்து நாம் அந்த வறுவலுக்கு போட்டுக்கலாங்க. எந்த இப்படி செய்யறதுன்னு பார்த்தாலும் உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள் இப்போ நம்ம அதில் இருக்கிற சிக்கன் கூட எடுத்து போட்டுங்க. சிக்கனை ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. அதுலேருந்து எடுத்து போட்டாச்சுங்க. நம்ம இதெல்லாம் நம்ம வறுத்துக்காச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இதில் சிக்கன் மசாலா பிடிச்சாலும் சரி, மட்டன் மசாலா பிடிச்சா சரி, எது பிடிக்குதோ உங்களுக்கு நீங்கள் அதை போட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அரைச்சி வச்ச குழம்புக்கு அரைச்சி வச்ச நம்ம இதே போகிறோங்க. நம்ம எந்த மசாலா நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நான் அரைச்சி வச்ச மிளகை எடுத்து இதில் போடுறேங்க. போட்டு நல்லா கலக்கிடலாங்க. கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. கத்திரினா வேணாம் கூட சேர்த்துக்கலாங்க.
கலக்கு தண்ணி ஊற்றி எடுத்துங்க. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம இந்த கலக்கி வச்சதை இதையவே கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த குழம்பையே எடுத்து ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நிறையா தான் கொஞ்சம் இதுக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்குறேங்க. எங்கள் மாமியாரெல்லாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இது வறுவலாகி வேகிறதுக்கு சரியாக இருக்குங்க. கொஞ்சம் வேகட்டுங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ சிக்கன் வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பின்பட்டு பாருங்கள். எந்த மசாலாவும் போடாதீங்க. இது நான் எந்த மசாலாவுமே போடவே இல்லை. நான் என்ன இருக்க வீட்டில் நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த வறுவல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உண்மையாகவே நல்லா இருக்குங்க இந்த வறுவல். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம குழம்பும் பாருங்கள். இப்போ வடக்கல் காமிச்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. போட்டுக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகா போட்டு பாருங்கள். எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டுட்டா பச்சை மிளகா போட்டுங்க. கருவேப்பிலை போட்டாச்சுங்க. பாருங்கள், நம்ம இதில் கொட்டியாச்சுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ நம்ம இந்த அளவு கெட்டி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், இந்த அளவு கெட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாங்க. நம்ம நைட்டு இட்லிக்கு சூடு பண்ணையில் அது கெட்டியாகிடுங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுருக்கேங்க. இப்போ சிக்கன் குழம்பு ரெடிங்க. சிக்கன் வறுவல் ரெடிங்க. சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த குழம்பும் இந்த வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.